இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாளிலும் உங்களை காண்பதில் மிகுந்த சந்தோஷம். எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த காலை வேளையிலும் நாம் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி. இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் நேசரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சி ஓய்வு நாளில் பிள்ளைகள் ஆண்டவரே உங்களுடைய வசனத்திற்காக காத்து கொண்டு இருக்கும் போது உங்களுடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. மட்டும் கண்மணி போல காத்திருக்கிறீர் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் வைத்திருக்கிறபடியால் ஆண்டவர் தேவ ஆவியான பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. என் ஜனமேக்கள் நான் பேசுவேன் என்று சொன்னீர். பேசுகிறோடு நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களது பேசுவார் என்று சொன்ன பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களோடு கூட நீர் இடைப்படுவீராக. ஆண்டவரே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அந்த வசனத்துல திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும்போது எலியா எலிசாவை குறித்து அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். எலியா தன்னுடைய வாழ்க்கையில அவர் செய்த எல்லா அற்புதங்கள், அதிசயங்கள் அவர்கள் எல்லாம் அங்க எழுதப்பட்டு இருக்கிறது. அவர் எலியா என்று சொல்லும்போது திஸ்பியன் ஆகிய எலியான்னு சொல்றாங்க. அவருக்கு ஒரு பேரு கொடுக்கறாங்க, திஸ்பியன் ஆகிய எலியா. கிரேக்க மொழியில் திஸ்பியன் என்றால் எல்லாவற்றையும் இழந்தவன், ஒன்றும் இல்லாதவன், எல்லாவற்றையும் தியாகம் செய்தவன் என்று பொருள். அந்த கிரேக்க பாஷையில அப்படி இருக்கு. அப்ப இவன் என்ன செய்யறான், எலியா தன்னுடைய காரியங்கள் எல்லாம் விட்டு அந்த ஏர்மாடுகளை எல்லாம் ஒட்டி கொண்டு இருக்கிறான். எல்லாவற்றையும் விட்டு கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து கர்த்தருக்கு என்று வருகிறான். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய ஊழியக்காரனாக கர்த்தருக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவன் ஜீவித்து கொண்டு இருக்கும் போது எலிசா அந்த எலியாவை பார்த்து அவர் கூடவே இருக்கிறாரு. அவருடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் என்று வசனம் சொல்கிறது. எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன் எலிசா. அப்ப கூடவே இருக்கிறாரு, கூடவே இருந்து அவருடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. அப்ப எலியாவுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தமா இருக்கு, அவர் எவ்வளவு தாழ்மையா இருக்கிறாரு, அவர் எப்படி ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறபடியால் அவருடைய வாழ்க்கை தான் பார்த்து கொண்டே இருந்து அவர் நினைக்கிறாரு, இவருக்கு நான் ஊழியம் செய்யணும், இவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு பணிவிடைக்காரனை போல 10 வருடங்கள் அவரோடு கூட இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்தாராம். அப்ப 10 வருடங்கள் அவரோடு கூட இருந்து பணிவிடை செய்யும் போது அவருடைய கேரக்டர்ஸ் எல்லாம் இவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. இவர் ஒரு பெரிய பரிசுத்தவானா, இவர் தீர்க்கதரிசியாய் எவ்வளவு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி அவர் பார்த்து கொண்டே இருக்கிறாரு. அப்ப அவருடைய இருதயத்துல ஒரு சின்ன ஆசை. அப்ப எலியா நம்மை விட்டு கடந்து போய்விட்டால் இந்த வரங்கள், இந்த கிருபைகள் இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க முடியும்? அதனால இந்த வரங்கள், கிருபைகள் எனக்குள்ளாக வேண்டும் என்று சொல்லி எலிசா விரும்புகிறார். அப்போ எலியாவிடத்துல கேட்கிறாரு அவரு, எனக்கு இந்த வரங்களும் கிருபைகளும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அப்ப எலியா என்ன சொல்றாருன்னா, நான் ஏறெடுத்துக் கொள்ளப்படும் போது, நான் கர்த்தருடைய சந்நிதிக்கு போகும்போது, நான் கர்த்தரோடு கூட சேரும் போது, நான் போகும்போது நீ அதை கண்டாயானால் அது உனக்கு கிடைக்கும் என்று சொல்றாரு. அவர் சொன்னனால எலிசா என்ன பண்றாருன்னா எலியா கூடவே போறாரு. எலியாவுக்கு வேண்டிய காரியங்களை செய்கிறாரு. எலியாவுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிறார். அவருக்கு என்னென்ன சின்ன சின்ன காரியங்கள் வேண்டுமோ அதெல்லாம் அவர் செய்யறாரு. இப்ப சபையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ஊழியங்களை செய்வாங்க. சிறு பிள்ளைகள் ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்பாங்க. அது கர்த்தருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படுமா? நாங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும் போது எங்களுடைய சபையில அந்த சபையின் ஊழியக்காரர் வருவதற்கு கொஞ்சம் லேட்டா, அவர் வருவதற்குள்ளாக என்னுடைய சகோதரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் காலேஜ் படிக்கிறாரு, ஒருத்தர் வேலை செய்யறாரு, ஒருத்தர் பிசினஸ் பண்றாரு, எல்லாரும் அதை விட்டுட்டு சீக்கிரமா வந்துருவாங்க. வந்துட்டு வேக வேகமா ஓடி போவாங்க சபைக்கு. ஓடி போய் சபையை திறந்து அதை பெருக்கி அதை சுத்தம் பண்ணி அதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து விட்டு அந்த ஆராதனையில் கலந்து கொள்வார்கள். அப்ப அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது அந்த ஊழியக்காரர் பார்க்கும்போது அந்த இடம் அவ்வளவு சுத்தமா இருக்கும், அவ்வளவு அழகா இருக்கும். அப்படி எல்லாவற்றையும் சுத்தம் செய்து ஊழியக்காரருக்கு தண்ணி வேண்டுமா, அவர்களுக்கு காஃபி வாங்கிட்டு வர வேண்டுமா, அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அந்த காரியங்களை செய்வாங்க. சப்போஸ் எங்க பிரதர்ஸ் வரல அப்படின்னு சொன்னா நானும் என்னுடைய தாயும் நானும் என்னுடைய அம்மாவும் நாங்க போய் அந்த ஆலயத்தை சுத்தம் செய்து அதற்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து ஊழியக்காரருக்கு என்ன வேண்டுமோ அந்த பணிவிடைகளை செய்து
அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையில் வாலிப பிராயத்தில் தான் நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம். அந்த நேரத்துல நாங்கள் அபிஷேகம் பெற்று நாங்கள் ஞானஸ்நானம் பெற்று அப்படி இருக்கும்போது கர்த்தருக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க ரொம்ப வாஞ்சையா இருந்தோம். அந்த நாட்களில் நாங்கள் கர்த்தருக்கு என்னென்ன காரியங்கள் செய்தோமோ, கர்த்தருடைய ஆலயத்திற்கு என்னென்ன காரியங்கள் செய்தோமோ, கர்த்தருடைய ஊழியத்திற்கு என்னென்ன காரியங்கள் செய்தோமோ, அதற்கு பல மடங்கு அதிகமாக கர்த்தர் எங்களுடைய உற்றார் உறவினர் எங்களுடைய குடும்பத்தார் எல்லாரையும் ஊழியக்காரர்களாக மாற்றினார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று ஒரு சின்ன காரியம் செய்தாலும் அது பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். அது ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படும். இன்னைக்கு நீங்க நினைச்சிருப்பீங்க, சரி இந்த ஊழியத்துக்குன்னு வந்தோம், இந்த ஊழியக்காரர் கூட சேர்ந்து இணைந்து நம்ம ஊழியம் செய்யறோம், நம்மள மேல கொண்டு வரல, நம்மள எதையுமே செய்ய விடல, அவர் நமக்கு தடையா இருக்கிறார் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். ஆனா அந்த ஊழியக்காரருக்கென்று அவரோடு கூட சேர்ந்து நீங்கள் அவருக்காக என்னென்ன காரியங்கள் செய்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் ஞாபக புஸ்தகத்துல எழுதி இருக்கிறாராம். எலிசா எவ்வளவு அழகா அந்த எலியாவுக்காக எல்லா காரியங்களையும் செய்தார். போய் அவரு கைகளுக்கு தண்ணீர் வார்த்தார் என்றால் அவங்க போவாரு, வெளியே வருவாரு, ஏதாவது ஒரு காரியம் செஞ்ச உடனே இவர் ஓடி போய் தண்ணி எடுத்து கைக்கு ஊத்துவாரு. அவருக்கு தண்ணி வேண்டுமா ஓடி கொடுப்பாரு, அவருக்கு சாப்பாடு வேண்டுமா எடுத்து வைப்பாரு. அவருடைய காரியங்கள் எலிசாவுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த எலிசாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க தொடங்கினார். எலியா மேல ரதமும் குதிரையும் வருகிறத பாக்குறாரு. பார்க்கும்போது எலிசா மேல சுழல் காற்றில் ஏறெடுக்கப்படுகிறார். அந்த ஏறெடுக்கப்படும் போது அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த 2 பேரும் அந்த யோர்தானை கடந்து வரும்போது எலியாவுடைய வாழ்க்கையில் அவர் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்திருக்கிறார். ஆனா அவருடைய கடைசி அற்புதம் என்னவென்றால், அந்த யோர்தானை கடந்து வரும்போது தன் சால்வையை முறுக்கி அந்த யோர்தானை அடிக்கிறார். அந்த யோர்தானை அடித்த உடனே அந்த யோர்தான் 2ஆக பிரிந்து போகிறது, குவியலாக குவிந்தது. அந்த கால்நடையாக நடந்து போனார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்ப 2 பேரும் கால்நடையா நடந்து போறாங்க. எலியாவுடைய வாழ்க்கையில் அவர் செய்த கடைசி அற்புதம் தான் அந்த யோர்தானை கடந்து வந்தது. யோர்தான் 2ஆக பிளந்தது. அவங்க போயிட்டு எலியா சுழல் காற்றில் ஏறெடுக்கப்படுகிறார். அதை எலிசா பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்ப அவர் நினைக்கிறாரு, ஐயோ ரதங்கள் வந்துருச்சு, குதிரைகள் வந்துருச்சு, எலிசா ஏறெடுக்கப்பட்டு விட்டாரே என்று சொல்லி நான் ரெட்டிப்பான வரத்தை கேட்டேனே, ரெட்டிப்பான கிருபைகளை கேட்டேனே என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கும்போது அவர் மேலே இருந்ததான சால்வை எலிசாவின் மீது விழுந்தது. அந்த சால்வை எடுத்துக்கொண்டு அவர் திரும்பி வருகிறார். யோர்தானை கடந்து போக வேண்டும். அப்ப அவர் நினைக்கிறாரு, ஐயோ இப்ப அற்புதம் செய்வதற்கு நம் மத்தியில எலியா இல்லையே, அவர் இருந்தாதான் அவர் அற்புதம் செய்வாரு. இந்த யோர்தான் 2ஆ பிரிஞ்சிருக்கும், இப்ப நம்ம தனிமையில் வந்திருக்கிறோமே, நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கும்போது இவர் என்ன செய்யறாரு, எலியாவின் தேவன் எங்கே என்று சொல்லி அந்த சால்வையை முறுக்க கூட இல்லையா. எலியா சால்வையை முறுக்கி அந்த யோர்தானை அடித்தார். ஆனால் எலிசா சால்வையை முறுக்காமலே அந்த யோர்தானை அடித்த உடனே அது 2ஆக பிரிந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரெட்டிப்பான வரத்தை, ரெட்டிப்பான கிருபையை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருந்தார். அதே போல அவருக்கு ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பெரிய ஊழியக்காரனாக, அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்கிறவராக கர்த்தர் மாற்றினார். அப்ப எலிசா திரும்பி வரும்போது ஒரு விதவையின் வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு அற்புதம் நடக்குது. அந்த விதவையின் வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைஞ்சு போச்சு. அங்க கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். அது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சுனேமியால் வீட்டுக்கு வருகிறார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்கள் வாசிங்க. பின்பு ஒரு நாள் எலிசா சுனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். 8ஆம் வசனத்துல கனம் பொருந்திய ஸ்திரீ என்று சொல்லப்படுகிறது. அவள் அந்த ஊர்லயே கனம் பொருந்திய ஸ்திரீயாக இருந்தாளாம். அவளுடைய பேர் எப்படி வந்திருக்குன்னா, அவளுடைய பெயர் எழுதப்படவில்லை. வேத புத்தகத்துல பாத்தீங்கன்னா அவளுடைய பெயர் எழுதப்படவில்லை. அவளை கனம் பொருந்திய ஸ்திரீ என்றுதான் எழுதப்பட்டிருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவள் கனம் பொருந்திய ஸ்திரீயாக இருந்திருப்பாள், எல்லாருக்கும் அறிந்தவளாக, ஒரு கனம் பொருந்தியவளாக இருந்தாள். அப்ப அந்த வீட்டுக்கு எலிசா வருகிறார். அப்ப வரும்போது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீ அவரை வருந்தி அழைக்கிறார். என்னுடைய வீட்டுக்கு நீங்க வரணும், நீங்க எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊழியக்காரரை பார்த்து நம்ம அழைக்கிறோம்ல. நம்ம எங்க ஊழியக்காரர் எங்க வீட்டுக்கு வரணும், அவர் எங்க வீட்டுல சாப்பிட்டா எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அதே போலவே இந்த சுனேமியால என்ன பண்றா, எங்க வீட்டுக்கு நீங்க வர வேண்டும் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்கிறார். அப்ப வருந்தி கேட்கும்போது அவர் வீட்டுக்கு போறாரு, அங்க தங்குறாரு, சாப்பிடுறாரு, எல்லாம் முடிச்சுட்டு அவர் போயிடுறாரு.
அப்ப ஒரு நாள் அவ தன்னுடைய கணவனை நோக்கி, சூனேமியாள் என்பவள் தன்னுடைய கணவனை நோக்கி, சூனேமியாளுடைய பெயரும் போடவில்லை, அவளுடைய கணவனுடைய பெயரும் வேத புத்தகத்தில் இல்ல. ஆனா அவங்க கனம் பொருந்திய ஸ்திரீ, அந்த கனம் பொருந்திய ஸ்திரீயுடைய கணவர், அவங்க ஊழியக்காரருக்கு எந்த அளவுக்கு செஞ்சாங்கன்றத வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப அவ சொல்றா, இந்த அடிக்கடி நம்ம இடத்துல வருகிறதான இந்த ஊழியக்காரர், அப்ப பார்த்து கொண்டு இருக்கிறா, அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறா, எவ்வளவு பரிசுத்தவான், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி இவர். நம்ம வீட்டுல கால் எடுத்து வைக்கும்போது நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் நமக்கு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை கனம் பொருந்தியவர் என்று சொல்லி அவள் பார்க்கிறார். எவ்வளவு அழகான ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பரிசுத்தவான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாரேன்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ஆசையா அவரை வரவேற்று அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யறார். அப்ப அவர் போயிடுறாரு. அவர் அடிக்கடி ஊழியத்தை முடித்து அந்த இடத்துக்கு வரும்போது அவ என்ன நினைக்கிறான்னா, இப்படி அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வர இந்த ஊழியக்காருக்கு நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைச்சு தன்னுடைய கணவரிடத்துல என்ன சொல்றாளாம், அடிக்கடி நம்ம இடத்துல வருகிறதான இந்த ஊழியக்காரருக்கு மேலே ஒரு அறை கட்டி, அது வாசிங்க, நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி, மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி. அவன் என்ன சொல்ற, மெத்தையின் மேல கட்டணுமா. அந்த மேல் அறை, மெத்தை வீடு அப்படின்னு சொன்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டு அறையில் அவர்கள் கூடி இருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அப்ப அந்த மேல் வீடு அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம். அந்த மெத்தையின் மேலே அவருக்கு ஒரு அறையை கட்டினோன்னு அவருக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும். முதலாவது அவர் என்ன சொல்றா, அவர் அடிக்கடி போயிட்டு இருக்காரு, அவருக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, அதனால மேல மெத்தையில அவருக்கு ஒரு ரூம் கட்டணும், ஒரு அறையை கட்டணும். அந்த அறையை கட்டி, அடுத்தது அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் ஒரு கட்டில் போடணும் அப்படின்னு சொல்றார். கட்டில எதுக்கு போடணும், அவர் இங்க தங்குறாரு, அவர் தங்கறதுக்கு ஒரு கட்டில் வேணும்னு சொல்றாளாம். அவளுடைய எண்ணம் எல்லாம் இந்த ஊழியக்காரருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன காரியங்கள் அவருக்கு தேவைப்படுகிறது, என்னென்ன காரியங்கள் இருந்தா அவர் சந்தோஷமா இருப்பார் என்று சொல்லி மனதில் நினைத்து அவருக்கு ஒரு கட்டிலை போட வேண்டும். அப்புறம் ஒரு மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம் என்று சொல்கிறார். இது வேதத்துல சொல்லப்படுகிற காரியங்கள். அவருக்கு ஒரு மேஜை போடணும், ஒரு நாற்காலி போடணும், அப்புறம் ஒரு குத்து விளக்கு வைக்கணும் என்றெல்லாம் சொல்லி அவ கணவரிடத்துல சொல்றா, இதெல்லாம் அவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கட்டில் என்பது இளைப்பாறக்கூடிய இடம். தான் அவர் சாப்பிட்டு விட்டு இளைப்பாறுவதற்காக அந்த கட்டில் இருக்கு. வேதத்தின்படி அது சொல்லுது. ஆனா வேதத்தின்படி நம்ம ஆவிக்குரிய காரியங்கள்ல பார்க்கும்போது இளைப்பாறுகிற இடம் கட்டிலா இருக்கு. அந்த கட்டில்ல அவங்க படுத்து தியானிக்கிற தியானம், கர்த்தரை குறித்து தியானிக்கிற தியானம், வசனங்களை குறித்து தியானிக்கிற தியானம், அவர் இளைப்பாறுகிற அந்த நேரத்துல தன்னுடைய தியானத்திற்காக அவர் இளைப்பாரி கொண்டிருக்க வேண்டும். அந்த நேரத்துல கர்த்தரை குறித்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த கட்டிலே போடுகிறாள். ஒரு டேபிள் அங்க போடுறா. ஒரு டேபிள போட்டு அவர் அந்த டேபிள்ல தான் சாப்பிடணும், அவருக்கு நல்ல வசதியா இருக்கணும், ஒரு டேபிள்ல சாப்பிடணும்னு சொல்லி அந்த டேபிள் வைக்கிறா. டேபிள்ல இவர் உணவு அருந்த வேண்டும் என்று சொல்லி. அப்ப உணவு அருந்துவது என்றால் வசனங்களை புசிப்பது, வசனங்களை உட்கொள்வது. வேதத்துல சொல்லப்பட்ட வசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அவர் வசனத்தை எல்லாம் உட்கொள்வாரு. ஏன்னா தீர்க்கதரிசி, அவர் மற்றவர்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்ல வேண்டும், கர்த்தரை பற்றி சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும், ஊழியத்திற்கு செல்ல வேண்டும், கடினமான ஊழியத்தை செய்ய வேண்டும். அதனால இந்த வசனத்தை உட்கொள்ள வேண்டும். அது அந்த டேபிள்ல வசனத்தை உட்கொள்வதற்காக அது ஒப்பிடப்பட்டிருக்கு. சேர் போடணுமா, அப்ப அவருக்குன்னு ஒரு சேர் போடணும். அப்ப அந்த டேபிள்ல அவர் புசித்து விட்டு வசனத்தை உட்கொண்டு விட்டு சேர் போடணுமா. சேர் எதுக்கு போடணும் அப்படின்னு சொன்னா, அது அசை போடுதல். வசனத்தை அசை போடணுமா. வசனத்தை நம்ம உட்கொள்ளணும், உட்கொண்டு அதை அசை போட வேண்டும். அசை போடணும் அப்படின்னு சொன்னா நீங்க பாத்திருப்பீங்க, மாடு சாப்பிடும், சாப்பிட்டுட்டு ஒரு ஓரமா போய் உட்கார்ந்துக்கும். உட்கார்ந்துட்டு தான் உண்ணதை அது அசை போட ஆரம்பிக்கும். அதை நன்றாக மென்று அதை ஜீர்ணிப்பதற்காக அது அசை போடும். அதுதான் அசை போடுவது. அப்ப அந்த நாற்காலியில் உட்கார்ந்து அவர் அசை போட ஆரம்பிக்கிறார், வசனத்தை அசை போடுகிறார். அப்படி உங்களுடைய ஜீவியத்துல என்ன பண்ணணும்னா, வசனத்தை அப்படியே படித்துக்கொண்டே போக கூடாது, வசனத்தை படிக்க வேண்டும்.
தியானிக்க வேண்டும், அதை அதை உட்கொள்ள வேண்டும், அதை அசை போட வேண்டும். ஒவ்வொரு காரியத்தையும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் சூனேமியால் அந்த ஊழியக்காரருக்கு என்று செய்கிறார். அவர் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர், பரிசுத்தமானவர். அவர் வரும்போது போகும்போதெல்லாம் அவருடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அவர் பரிசுத்தவான் என்பதற்காக அவருக்கு வேண்டிய தேவைகள் எல்லாம் செய்யறார். அவருக்கு என்று ஒரு குத்து விளக்கை வைக்க வேண்டும். குத்து விளக்கு என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல். விளக்கு தண்டின் மேல் வைப்பவர்கள். விளக்கு தண்டின் மேல் வைப்பவர்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த விளக்கு தண்டின் மேல் வைக்கும் போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்குமா? ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு விளக்க கொண்டு போய் அது மேல ஒரு துணியோ ஏதோ ஒரு காரியத்தை போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க ஒளி கிடைக்காது. அந்த விளக்கு தண்டின் மேல வச்சு அது பிரகாசிக்கும் போது அந்த அறையில் இருக்கதான் அந்த இருள் எல்லாம் கடந்து போயிரும். ஒளி வீசும் போது அந்த இருள் மறைந்து போகிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளிக்கு, அந்த குத்து விளக்குக்கு எதை ஒப்பிடுகிறார் என்றால் மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து. அந்த மெய்யான ஒளி உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். அந்த வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். உங்களுடைய இருளான ஜீவியம் மாற வேண்டும். ஒரு பாவ வாழ்க்கை மாற வேண்டும். உங்களுடைய வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் மாற வேண்டும் என்றால் ஒரு குத்து விளக்கு அங்க இருக்க வேண்டும். ஒரு ஒளி அங்க இருக்கணும். ஒரு பிரகாசம் அங்க இருக்க வேண்டும். அந்த பிரகாசம் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இருள் எல்லாம் மாறி போகும். அந்த வேதனைகள் எல்லாம் மாறி போகும். கண்ணீர் எல்லாம் மாறி போகும். இப்ப இந்த லாக்டவுன் நாட்கள்ல இந்த கொரோனா எல்லாரையும் பாதித்து கொண்டு இருக்கிறது. அப்ப எவ்வளவு வேதனையோட இருக்கீங்க இல்லையா? இது எனக்கு எப்படி மாறும்? இந்த காரியம் எப்படி மாறும்? இந்த வியாதி என்னை விட்டு எப்படி நீங்கும்? இந்த வருத்தங்கள் என்னை விட்டு எப்படி மாறும்? என்னுடைய குறைவுகள் எப்படி என்னை விட்டு நீங்கும்? நான் வேதனையோடு கூட இருக்கேன், கண்ணீரோடு கூட இருக்கேன். எனக்கு புசிப்பதற்கு ஆகாரம் கிடையாது, கையில பணம் கிடையாது, என் குடும்பத்தை வழி நடத்த என்னால முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இருளோடு, ஒரு வேதனையோடு கூட ஒரு லாக்டவுன்ல நீங்க அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, அவருடைய வெளிச்சத்தை நீங்க கேளுங்க. அவருடைய ஒளி உங்களில் வரும்போது, அந்த உங்களுடைய லாக்டவுன்ல நீங்க இருக்கிறதான இடத்துல அவருடைய ஒளி வரும்போது உங்களுடைய கவலைகள் எல்லாம் மாறி போகும். உங்களுடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். உங்களுடைய வேதனைகளை எல்லாம் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை ஒளியானதாக அவர் மாற்றுவார். உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஒரு ஒளியை நீங்கள் உள்ள எடுத்த உடனே நீங்கள் மற்றவர்களுக்கு வெளிச்சமாக மாறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தோடனே நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா மாறுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இப்ப ஒளி, அந்த குத்துவிளக்கு எரிய வேண்டும் என்று சொன்னால் அதுல திரி இருக்க வேண்டும். திரி என்பது பிரதிஷ்டையை குறிக்கிறது. எண்ணெய், அதுல எண்ணெய் குறையாமல் இருக்கணும். அப்பதான் அது கொழுந்து விட்டு எரிஞ்சு கொண்டே இருக்கும். அப்ப அந்த எண்ணெய் அதுல ஊற்ற வேண்டும். அந்த எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளில் வரும்போது பலமுள்ள காரியங்கள் உங்களுக்கு செய்வார். நீங்க பலவீனமாய் இருக்கலாம், நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். பலமுள்ள ஆவியானவர் உள்ளில் வரும்போது உங்களை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களை எல்லா இடத்திலும் சாட்சியாய் நிறுத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்போ நீங்க அந்த அப்போஸ்தலர்ல வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மீது வரும்போது நீங்கள் யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தான் அவருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஒருவனுக்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்க வேண்டும். உங்களுடைய ஒளி மற்றவர்களுக்கு வீச வேண்டும். மற்றவர்களுடைய இருளை நீங்கள் மாற்றுகிறவர்களா இருக்க வேண்டும். எப்படி கர்த்தர் உங்களுக்குள் வந்தோன உங்களுடைய இருளை மாற்றினாரோ அப்படி அவருடைய ஒளி உங்களுக்குள் வந்தோன, அபிஷேக தைலம் உங்களுக்குள் வந்தோன நீங்க ஒளியாய் மாறி மற்றவர்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர்களாக, மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக உங்களுடைய ஜீவியம் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த லாக்டவுன்ல இருக்கீங்கல்ல, கர்த்தரை கூப்பிடுங்க. கர்த்தரை உங்க வீட்டுக்குள்ள அழைங்க. இத்தனை நாள் நீங்க குடும்பமா ஜெபிச்சிருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க குடும்பமா ஜெபிங்க. குடும்பமா நீங்க சேர்ந்து நீங்க ஒன்றாக சந்தோஷமா இருங்க. ஏன்னா லாக்டவுன்ல வெளியே போக முடியல, எந்த காரியம் எங்களால செய்ய முடியல.
எங்களுக்கு வந்து வேதனையும் துன்பமும், எங்களுக்கு நெருக்கம் அதிகமா இருக்கு, வேலை இல்ல, சில குடும்பங்கள்ல வேலை கிடையாது, கணவனுக்கு வேலை இல்ல, அந்த குடும்பம் எப்படி நடத்துவோன்னு தெரியாது, அவங்க கையில காசு இல்ல, அவங்க வேதனையோடு கூட இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் துடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை உங்கள் வீட்டுல அழைங்க, அந்த வெளிச்சத்தை அழைங்க, அந்த ஒளியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்த ஆவியானவரின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப அந்த குத்து விளக்கு ஒளியை குறிக்கிறது. அந்த குத்து விளக்கை அவள் வைக்கிறாள். அப்ப எவ்வளவு அழகா ஒரு மேஜையை வைக்கிறா, ஒரு நாற்காலியை வைக்கிறா, ஒரு குத்து விளக்கை வைக்கிறா. அந்த ஊழியக்காரருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்கிறவராய் இருக்கிறார். அப்ப நீங்க ஊழியக்காரருக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய ஆலயத்துல ஒரு சிறு பையன் இருக்கிறான். அந்த பையன் வந்து சின்ன வயசுல, இப்போ வாலிப பையன், அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுக்கு வந்து சரியா பேச்சு வராது. அப்ப அவங்க தாய் ரொம்ப கண்ணீரோடு கூட அவனுக்காக ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. இந்த பையன் பேச மாட்டேங்கிறானேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. அப்ப அவன் வந்து ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த சின்ன பையன் என்ன பண்ணுவான்னா ஓடி வருவான். சபைக்கு என்னென்ன தேவையோ நான் சொன்னது போல பெருக்கி தொடச்சு அது சபைக்கு பாயெல்லாம் போட்டு சபைக்கு என்னென்ன காரியங்கள் வேணுமோ அதெல்லாம் செய்வான். ஊழியக்காரருக்கு தண்ணி வேணுமோ எடுத்து வைப்பான், கதவை திறந்து வைப்பான், கதவை மூடுவான். அந்த கடைசியில போகும்போது டோர் லாக் பண்ணிட்டு அவன் தான் கடைசியா போவான். அப்படி கர்த்தருக்குரிய காரியங்கள் எல்லாம் அவன் செய்ய ஆரம்பித்தான். அப்ப கொஞ்ச நாள் ஆக ஆக அவனுக்கு தானாக அந்த பேச்சு வர ஆரம்பித்தது. அவங்க வீட்டார் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. ஐயோ, பேச்சே வராம தடுமாறி பேசுகிற அவனுக்கு பேச்சு வர ஆரம்பித்தது என்று. இன்னும் சில நாள் ஆச்சு, அவன் பாட ஆரம்பித்தான். அவன் மற்றவர்களுக்கு கர்த்தரை குறித்து சொல்ல ஆரம்பித்தான். அவன் பேசி பாட ஆரம்பித்தோட குடும்பத்தார் எல்லாம் சந்தோஷப்பட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வாலிப பையனா இருக்கான். சபைக்கு வேண்டியதான ஊழியங்கள் எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்கிறான். சபையில வர்ஷிப் நடத்துறான், வெளியே போய் கர்த்தரை குறித்து சொல்லுகிறான். சண்டே ஸ்கூல் அவன் நடத்துறான். சண்டேஸ்ல வந்து யூத் மீட்டிங் அவன் நடத்துறான். ஒரு சிறு பையன் கர்த்தருக்கென்று செய்த காரியங்களை அவர் கணக்கில் வைத்திருந்தார், ஞாபக புஸ்தகத்தில் வைத்திருந்தார். இன்னைக்கு நீங்க என்னென்ன காரியங்களை செய்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபக புஸ்தகத்தில் வச்சிருப்பாரு. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நாள் அவர் பதில் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். எலியாவை எப்படி கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அவர் மாற்றி அந்த சூனேமியாள் வீட்டில் வந்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அவளுக்கு பிள்ளை இல்ல. அப்ப அவ கூப்பிட்டுட்டு இவ்வளவுலாம் செய்யறியமா, வசனம் என்ன சொல்லுன்னா சலக்கரணை செய்தாள் என்று சொல்லி, இவ்வளவுலாம் எங்களை கவனிக்கிறியே, இவ்வளவுலாம் எங்களுக்கு செய்ய, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அவ சொல்றா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், நான் நல்லா சுகமா இருக்கேன். நம்ம கிட்ட கேட்டா என்ன சொல்லுவோம், எனக்கு இது குறை, அது குறை, இது இல்ல அது இல்ல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. அவ எதுவுமே சொல்லியா, அவ சொல்றா நான் சுகமா இருக்கிறேன்னு சொல்றா. அப்ப இவர் சொல்றாரு, உனக்கு குழந்தை இல்லைல்ல, இவர் ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்று, இவரிடத்துல ஏதாவது மறைக்க முடியுமா? இவர் சொல்றாரு, உனக்கு குழந்தை இல்லைல்லமா, உனக்கு வந்து கர்த்தர் குழந்தை தருவார் என்று சொல்றாரு. அழகா ஒரு குழந்தையை கொடுத்துட்டாரு. அந்த குழந்தை வளர்ந்து வருகிறது. ஒரு நாள் வயல்ல இருக்கும்போது அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல சொல்றான், அப்பா எனக்கு ரொம்ப தலைவலிக்குதுன்னு. அப்ப அவனுடைய தாயிடத்துல கொண்டு போய் விடுங்க அப்படின்னு தாய் மடியில வைத்திருக்கும் போதே அவனுடைய உயிர் போனது. அப்ப அந்த சூனேமியாளுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. ஊழியக்காரருக்கு நீ இவ்வளவு காரியம் செஞ்ச, ஊழியக்காரன் இப்படி தீர்க்கதரிசனம் சொன்னாரு. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. எத்தனை ஊழியக்காரங்க எனக்கு இப்படி எல்லாம் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, நீங்க இப்படி ஆசீர்வாதமா இருப்பீங்க, உங்களுக்கு பிள்ளை பிறக்கும், உங்களுக்கு திருமணம் ஆகும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவார், நீங்கள் பெரிய ஆட்களா மாறிடுவீங்க என்றெல்லாம் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு தீர்க்கதரிசனமே நடக்கவில்லை என்று சொல்லி நீங்க சோர்ந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் என்னென்ன காரியங்கள் சொன்னாரோ அதை செய்யும் அளவும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் அறிவிக்கிறார். உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொன்னாரா, உங்க பிள்ளைக்கு திருமணம் ஆகலையா, சீக்கிரத்துல திருமணம் ஆயிரும், குழந்தை பிறக்கலையா, சீக்கிரத்துல குழந்தை பிறக்கும், உங்களுடைய வீட்டுல ஆசீர்வாதம் இல்லையா, சீக்கிரம் ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், வேலை இல்லையா, வேலை உங்களை தேடி வரும் என்றெல்லாம் தீர்க்கதரிசனம் கர்த்தர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார் அல்லவா. கர்த்தர் இன்றைக்கு சொல்றாரு, அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது சீக்கிரமாக மெய்யாகவே அந்த காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அப்ப அந்த பிள்ளையை தூக்கி கொண்டு போய், மரித்து போயிட்டு நான் பிள்ளையை கேட்டேன்னா நீங்களா பிள்ளையை கொடுத்தீங்க, இந்த பிள்ளை மரித்து போயிற்றே என்று சொல்லுகிறார். அவர் கண்ணீர் வடிக்கிறார். அப்ப அவர் பாக்குறாரு, பிள்ளை மரிச்சு போயிடுச்சா, பிள்ளை மீது படிக்கிறார், அவருடைய சுவாசத்தை அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறார். சிறிது நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த பிள்ளை எழுந்து இங்கேயும் அங்குமா நடக்கிறான். வெளியே உயிரோட வந்தோன்னு எவ்வளவு பெரிய ஒரு அதிசயம், எவ்வளவு பெரிய அற்புதம், எவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார் பாருங்க. மரித்து போன ஒரு பிள்ளையை உயிரோட எழுப்பி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து செய்த காரியம். லாசர் மரித்து போனான், 4 நாட்கள் ஆயிற்று, நாருமே என்று எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, வெளியே வா,
எழுந்து வெளியவான்னு சொன்னா அவன் எழுந்து வெளியே வரான். ஒரு மனுஷனாக, ஒரு லாசர்வாக, ஒரு உயிருள்ளவனாக அவர் எழுந்து வரான். அவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே போல எலிசா ஒரு அற்புதம் செய்கிறார். மரித்து போன அந்த சிறுவனை அவர் உயிரோடு எழுப்புகிறார். அவர் வந்தனால இந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம். இவள் அவரை வருந்தி அழைத்தனால இவளுக்கு ஒரு ஆசீர்வாதம். இருவருக்கும் எப்படி ஆசீர்வாதம்? ஒரு ஊழியக்காரரை நீங்கள் தாங்கும் போது, ஒரு ஊழியக்காரரை கனம் பண்ணும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஊழியக்காரருக்கும் உங்கள் மூலம் ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஒரு எலிசாவை தாங்கின அந்த சூனேமியாளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை ஒளியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை நீங்க அழைத்துக் கொள்ளுங்க. இந்த காலம் கடைசி காலமாய் இருக்கிறபடியால், அவருடைய வரி அதிசீக்கிரமாய் இருக்கிறபடியால் உங்களை இந்த லாக்டவுன் நாட்களை பரிசுத்த பண்ணி கொள்ளுங்க. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்காண்டவரே, நான் ஒரு எலிசாவை போல என்னுடைய வாழ்க்கையில் நான் தாழ்மை உள்ளவளா இருக்கிறேன்னா, நான் தாழ்மை உள்ளவனா இருக்கிறேனா, மற்றவர்களுக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேனா, இல்ல மேட்டிமை உள்ள இருதயம் எனக்கு இருக்கா, நான் மற்றவர்களை எதிர்த்து பேச வேண்டும், எல்லாருக்கும் மேலாக என்னுடைய தலைகள் உயர வேண்டும், நான் எல்லாரும் விட பெரிய நிலைமையில ஆகணும் அப்படியெல்லாம் சொல்லி நினைக்கிறீங்களா? தாழ்மையை எலிசாவை போல, எலியாவை போல ஒரு தாழ்மை உள்ள ஜீவியம் உங்களுக்கு இருக்கும் போது, ஒரு சூனேமியாளை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக அநேகரை உங்களுக்கு என்று எழுப்புவார். நீங்கள் வீட்டை தேடி உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். ஒரு எலியாவை காகத்தின் மூலம் போஷித்த தேவன் உங்களை காகத்தின் மூலம் போஷிக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இப்பொழுதும் வேதனையோடு கூட இருக்கீங்க, கண்ணீரோடு கூட இருக்கீங்க. உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாக அவர் உங்களை வீட்டை தேடி வந்திருக்கிறார். அவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, முற்றிலுமா ஒப்பு கொடுங்க. உங்களுடைய தேவைகளை எல்லாம் அவரிடத்துல சொல்லுங்க. அவர் உங்களுடைய தேவையை சந்தித்து உங்களை ஆற்றி தேற்றி உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுடைய வல்லமையாய் எடுத்து, இந்த லாக்டவுன் நாட்கள் முடிந்த உடனே உங்களை வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவருடைய வருகைக்கென்று நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பான் மினேசரே, இவ்வளவு நேரமாக ஆண்டவரே நீர் எங்களோடு கூட பேசினீர். எலியாவை குறித்தும் எலிசாவை குறித்தும் சூனேமியாளை குறித்தும் நீர் பேசினீரப்பா. ஆண்டவரே இந்த காரியங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். பிள்ளைகளுடைய தேவை எல்லாவற்றையும் சந்திப்பீராக. இந்த லாக்டவுன் நாட்கள் ஆண்டவரே என்னென்ன தேவைக்காக உடைய பாகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ அந்த தேவை எல்லாவற்றையும் நீ சந்திப்பீராக. பிள்ளைகள் ஆண்டவரை ஜெபத்தில் காத்திருக்கிறபடியால் லாக்டவுன் நாட்கள் முடிந்த உடனே அவர்கள் நீர் எடுத்து உபயோகப்படுத்துவீராக தகப்பனே. இப்பொழுதும் ஆண்டவரே தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நோயினால் வாடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருமணமாகாத பிள்ளைகள், வேலை இல்லாத பிள்ளைகள், குழந்தை இல்லாத பிள்ளைகள் எல்லாரையும் நீர் கடாட்சிப்பீராக. ஆண்டவரே எல்லாரையும் நீர் போஷிப்பீராக. அவருடைய தேவை எல்லாவற்றையும் சந்தித்த ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே நீர் பதில் தருவீராக. ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கை இம்மட்டுமாக தோல்வி 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 என்று தோல்வியை கண்ட உடைய பிள்ளைகளுக்கு இனி ஜெயத்தையும் வெற்றியும் நீ தருவீராக ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே பில்லி சூனிய கட்டுகள், ஆண்டவரே வியாதிகள், தகப்பனே மந்திரங்கள் எல்லாவற்றின் மூலம் ஆண்டவரை பிடிபட்டு இருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குவீராக. பிசாசின் கட்டில் இருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால விடுதலையாக்குவீராக. அவருடைய வேண்டுதல்கள் ஜபங்கள் எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் தருவீராக இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளை ஆண்டவரே மனமாற வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கொடா கொடியாய் பெருக செய்வீராக. ஒரு நன்மையும் குறைபடாதபடி காத்துக் கொள்வீராக. அவருடைய தலைகளை நீர் உயர்த்துவீராக. மனமாற பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.